வணக்கம் நண்பர்களே. இது தமிழ் நண்பன் சர்ட்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். அதாவது ஒரு லெட்டர் ஒன்று வந்து வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்றத முழுமையாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்டிமேஷன் ஆஃப் த கேண்டிடேட்ஸ், அதாவது கேண்டிடேட்ஸ்க்கான இன்டிமேஷன் அப்படின்றது தான் இந்த லெட்டருக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு இது வந்து. ஏன்னா நிறைய பேர் வந்து இது மட்டும் தான் செலெக்ஷன் லிஸ்ட்டா அப்படின்ற மாதிரி மறுபடியும் கேட்குறீங்க. நம்ம மார்னிங் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் கூட தெளிவாக சொல்லியிருந்தோம். இது மட்டும் செலெக்ஷன் லிஸ்ட்டு கிடையாது. இதுக்கப்புறம் வரும். இது வந்து தவறுகள் பண்ணவங்களோட லிஸ்ட்டு தான். ஸோ அவங்க வந்து என்னென்ன தவறுகள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். அப்போ தான் கொஞ்சம் புரியும். ஏன்னா நம்ம அந்த லிஸ்ட்டை எடுத்து காமிக்காமே ஜஸ்ட்டு வந்து அதாவது இது மட்டும் லிஸ்ட்டு கிடையாதுங்க. இதுக்கப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது வரும். பட் இதில் இருக்கிற நபர்களும் செலக்டட் தான் அப்படின்றத தெரிஞ்சுங்க. இவங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1:10, அதாவது ஒரு வேக்கண்ட் இருக்கிற இடத்துல 10 வேக்கண்ட் அந்த மாதிரி தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ எதுக்காக அப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னா, ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்குது, இதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்குது, 2 இதுலேயும் கழிப்பாங்க. இன்டர்வியூக்கு 1:3 அப்படின்ற ரேஷியோவில் உள்ளே போவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அதனால் அவங்க 1:5 1:10 அந்த ரேஷியோவில் வந்து கூப்பிட்ருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ கேண்டிடேட்ஸ் இருக்கிறதுக்கான காரணம். ஏன் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றதையும் கேட்டிருக்கீங்க. ஸோ அப்போ இது மட்டும் தான் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டா அப்படின்றதையும் கேட்டீங்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கே ப்ரியாரிட்டி 1, 2, 3, 4ன்னு கொடுத்துருக்காங்களே, இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. அதாவது ப்ரியாரிட்டி யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வரும், செகண்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு வரும் அப்படின்றத வந்து அவங்க இதில் தெளிவாக போட்டிருக்காங்க. 12 வகையான ப்ரியாரிட்டி அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 வகையான ப்ரியாரிட்டி அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ அதையும் செக் பண்ணிக்கிங்க. இந்த ப்ரியாரிட்டியில் நம்ம வருவோமா, நமக்கு எந்த ப்ரியாரிட்டி இருக்குது அப்படின்றத. ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் என்ன அப்படிங்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் என்ன அப்படின்றது. அடுத்து நேம் ஆஃப் தி கேண்டிடேட்டோட பெயர். அடுத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் கொடுக்கல. ஸோ இப்போ ஜாகிர் ஹுசைன் அப்படிங்கிறப்ப இவர் வந்து பிசி முஸ்லீமில் வருவார். இவர் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணாமல் இருந்திருக்காரு. ப்ளஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அதாவது டிரைவருக்கு தானே அப்ளை பண்ணுறான். அப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றது மஸ்ட்டு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எதுவும் வைக்கல. அந்த காரணத்தினால அவங்க வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு தவறுதலாக அப்ளிகேஷன் கொடுத்தா தவறுதலாக அதை அப்லோட் பண்ணாமையோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்த கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டு தான் இது. அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ப்ளஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிஎஸ்சிஎம். அதாவது இந்த கேண்டிடேட் எதுவுமே கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு எதுவுமே கொடுக்கல. பட் தேர்வில் மார்க் மட்டும் வாங்கியிருக்காப்புல. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி, அதாவது எக்ஸ்பீரியன்ஸு பிஎஸ்டிஎம், எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிரைவிங் சேம் அதே தான். இங்கே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிஎஸ்டிஎம்மு சேம். ஒரு கேண்டிடேட்டுக்கும் ஒரு மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றது இதில் இருக்குது. 8 பேஜஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் பிஎஸ்டிஎம் ப்ரியாரிட்டி கிடையாது. ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் P2ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த வந்து P2வில் வரக்கூடிய ப்ரியாரிட்டி நீங்கள் அப்ளை பண்ணி அதை கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இதையும் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு சேம் அதே தான். கீழே வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது ஒரு நபருக்கு. மேக்ஸிமம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தான். எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இது 2மே கொடுக்காமல் இருக்குது. டிகிரி ப்ரியாரிட்டி இந்த சுதாகர் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா P1ல் வராப்புல. ஸோ அதுக்கு வந்து ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் இன்னும் கொடுக்காமல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய சர்டிஃபிகேட் கொடுக்காமல் இருக்குது. ஸோ அதை பார்த்துங்க. உங்களுக்கு வந்து எந்த சர்டிஃபிகேட் இல்லையோ, எது வந்து வரலையோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு டிஸ்ட்ரிக் வைஸாக மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க. இங்கே நேம் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட்னு போட்டு திண்டுக்கல் அப்படின்னு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இவங்கெல்லாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டோட. உங்கள் டிஸ்ட்ரிக்டை எடுத்து செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய பேர் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு ஏதாவது சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை அப்டேட் பண்ணணும். கம்பல்சரி வந்து இதை அப்டேட் பண்ணணுமா அப்படின்னா 100க்கு 100% பண்ணி தாங்க ஆகணும். அப்படி நீங்கள் பண்ணாமல் விடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லையோ அடுத்த கட்ட ப்ரொசீஜர்லையோ நீங்கள் வந்து எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வந்து மெயில் ஐடி தெளிவாக கொடுத்துருக்காங்க. JRC-MHC2024@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு தான் நீங்கள் அனுப்பணும். ஏன்னா வந்து அது என்ன சொல்கிறது, இதுக்கு முன்னாடியெல்லாம் அனுப்புனதோ இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பண்ணினது எல்லாமே வந்துட்டு வேறு மெயில் ஐடியாக இருக்கும். இப்போ வந்து அஃபிஷியலாக இந்த ப்ராசஸ்க்கு மட்டும் இந்த மெயில் ஐடி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த மெயில் ஐடியை வித்தின் 72 ஹவர்ஸ், அதாவது 30/1/2025 முன்னாடி நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து கொடுத்துடணும். ஸோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கூடிய சீக்கிரமே நீங்கள் வந்து அப்லோடு பண்ணணும் 72 ஹவர்ஸில். ஸோ அதுக்கப்புறம் லேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை எடுத்துக்க மாட்டாங்க.
அதேபோல் மெயில் சென்ட் பண்ணும்போது அப்ளிகேஷன் நம்பர், நீங்கள் வந்து எந்த அப்ளிகேஷன், உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் என்ன அப்படின்றது, உங்களுடைய பெயர் அண்டு நேச்சர் சர்டிஃபிகேட் அண்டு டிஸ்ட்ரிக்ட் அப்ளைடு ஆன் இந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி அனுப்பணும். ஸோ இது எல்லாத்தையும் டீட்டெயில்டு இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அவங்க எடுத்துப்பாங்க. இல்லாத கேண்டிடேட்ஸை கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து இதை கொடுத்துருங்க. அதே போல் இன்னொரு டவுட்டு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ செலக்டான லிஸ்ட்டோட கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தினம் 10 மணி 11 மணிக்கு கண்டிப்பாக அப்டேட் ஆகும். அதே போல் இதில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் தவறுகள் பண்ணின கேண்டிடேட்ஸ் மறுபடியும் சொல்கிறோம். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு இது புரியவே மாட்டேங்குது. கடைசி வரையும் புரிய மாட்டேங்குது. இது எல்லாமே இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. தப்பு பண்ணதுனால இவங்களோட பேர் வந்து லிஸ்ட்டில் வந்திருக்கு. அவ்வளோதான் விஷயமே தவிர இவங்க எல்லாரும் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு கிடையாது. இது வந்து ஜஸ்ட்டு இவங்கலாம் தவறுகள் பண்ணியிருக்காங்க. அதனால் பேர் வந்திருக்கு. நீங்கள் தவறு பண்ணாமல் நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். மேபி உங்களுடைய நண்பர் இப்போ அதாவது தெரிஞ்சவர் யாராவது இப்போ கதிர்வேல் அப்படிங்கிறவர் உங்களுக்கு தெரிஞ்சவராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இவர் தான் எந்த சர்டிஃபிகேட்டும் கொடுக்கலன்னு சொன்னோமா, ஓகே இவர் தான். இவர்கிட்ட ஒரு வேளை தெரிஞ்சவராக இருக்கார் அப்படின்னா நீங்கள் இவர்கிட்ட மார்க் கேட்டுக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு மார்க் கேட்டிங்க அப்படின்னா மார்க் கேட்குறது மூலயமா என்ன ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னா, இவர் ஒரு 40 எடுத்திருக்காருன்னு வச்சுக்கங்க. ஏதோ எக்ஸாம்பிளாக சொல்கிறேங்க. அது எவ்வளோ வேணா இருக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 40 எடுத்திருக்காரு அப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை 41 எடுத்திருக்கீங்க, 42 எடுத்திருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை இவர் 40 எடுத்திருக்காரு, நான் 35 தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ இவரை விட மார்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஏன் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு சில விஷயம் இது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பிஎஸ்டிஎம் அப்படி இப்படின்னு இருக்குது. இதில் ஒரு வேளை P1 இந்த ப்ரியாரிட்டியில் வர்ற கேண்டிடேட்டாக இருந்ததுன்னா மார்க் கொஞ்சம் மாறும். பட் இது நார்மல் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சேம் கேட்டகரியில் தான் வரும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவர்களோ நண்பர்களோ என்ன மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது மூலயமா வந்து நம்மளுடைய மார்க்கு நமக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம லிஸ்ட்டில் பேர் வருமா வராதா அப்படின்றத சொல்லலாம். அதே போல் இன்னும் ஒரு மிக 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 முக்கியமான தகவல் என்னென்னா, இங்கே செலக்ட் ஆகி ஏதாவது லிஸ்ட்டில் பேர் வந்திருக்குல்ல இந்த நபர்கள் எல்லாரும் உங்களுடைய மதிப்பெண்கள் என்ன அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு வந்து அவங்க கட் ஆஃப்குள்ளே வர முடியுமா முடியாதா அப்படின்றது தெரியும். ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தளவுக்கு இவ்வளோ பேரை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியே கொடுத்துட்டாங்க. ஒரு 8 பேஜுக்கு இவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் போட்டு நான் இந்த மார்க் என்னோட பேர் வந்து இதில் வந்திருக்கு அப்படின்னாலே நீங்கள் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அடுத்த லெவலுக்கு செலக்டட். பட் உங்களோட அப்ளிகேஷனில் தவறு இருக்குது. இதுதான் மீனிங். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் பேரை இப்போ சண்முக சுந்தரம் இவர் வந்துட்டு மார்க் அப்லோட் பண்ணுறாரு, நான் ஒரு 70 எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அனைத்து கேண்டிடேட்டும் ஒரு ஓகே 70க்கு மேலே இருந்தால் கிடைக்கிது. ஒரு 50 போட்டிருக்கீங்க அப்படின்னா 50க்கு மேலே இருந்தால் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷனுக்கு வரலாம். ஸோ அதனால் நீங்கள் செலக்ட் ஆன நபர்களுக்கு தான் இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனாலும் இன்றைய தினம் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிடும். வழக்கமாக இது வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ரிசல்ட்டை ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க. ரிசல்ட்டில் இந்த பேர்லாம் வந்திருக்கும். இந்த நபர்கள் எல்லாருமே சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கன்னு செகண்டாக இதை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. பட் என்ன ஆகிடுச்சு இந்த முறை அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு வந்துருச்சு, ரிசல்ட்டு தான் பின்னாடி வரப்போகுது. அதனால் கண்டிப்பாக ரிசல்ட்டு கூடிய விரைவில் வந்துடும். அப்படி வர லேட் ஆகிடுச்சினாலும் நீங்கள் மார்க் சொல்கிறது மூலிமா எல்லாருக்கும் தெரிய வரும். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.